Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோல another day with my pet dogs தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம லஞ்ச் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நான் சிக்கன் சூப் தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரீசன்ட் டேஸாக அழகி வந்து ரொம்ப சாப்பிட்றதே இல்லை. கம்பேரிட்டிவ்லி வெஜ்ஜோட நான்வெஜ் வந்து நல்லாவே சாப்பிடுவா. ஸோ அதனால் இன்னைக்கு சிக்கன் சூப் ரெடி பண்ணிட்டு வந்தோன்னா நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இப்போலாம் அவள் ஒழுங்காக சாப்பிடாதனால லேசியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் நிறையா சாப்பிட வச்சு பேக் டு ஃபார்ம் ஆக்கணும் அப்படின்றதான் என்னோட பிளான். இப்போ வந்து இவங்களோட லஞ்ச் டைம் அப்படின்றனால மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபேனில் வந்து கொஞ்ச நேரம் அந்த சூப் ஆற விட்டுட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த சிக்கன் சூப் மாதிரி ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக அந்த சிக்கன் ரெடி ஆயிரும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி சிக்கன் ட்ரீட் வந்து உங்கள் டாக்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போயும் அவங்க ரைஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அந்த சிக்கன் பீசஸ்க்கு தான் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிக்கன் பீசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரைஸை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் ஊட்டி விட்டேன். 3 times வந்து நல்லா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஊட்டி விட. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே சாப்பிட்டாங்க. ரைஸ் ஊட்டி விட்டுருந்தேன் இல்லையா, அதெல்லாமே அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் எல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். தென் வாட்டரில் கொஞ்சமாக லைசால் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டேன். தென் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாக்கிங் கூட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இந்த பாடி பெல்ட் தான் உங்களுக்கு போட்டு விட்டுருந்தேன். இது எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாடி பெல்ட் எதுக்காக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில வேறு அனிமல்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆயிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்காக இந்த பாடி பெல்ட் போட்டுட்ருக்கேன். இவங்க சாப்பிட்டு 1 hourக்கு மேலே ஆனனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தபோது இந்த சிக்கன் ஸ்டிக் வந்து பார்த்தேன். ஸோ இது ஆளுக்கு ஒன்று கொடுத்தேன். அழகி எப்போதுமே பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக காலில் வச்சு கடித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வேகார் பார்த்திங்கன்னா 1 minute கூட எடுத்துக்கல, டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான். இவங்க சாப்பிட்ற வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு இவங்களை வாக்கிங் கூட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூ பிளேஸில் தான் வாக்கிங் கூட்டு போனேன். எப்போதும் போகிற சைடு போல், பிகாஸ் இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சனால ஒரு மாதிரி இருந்தது எல்லா இடமும். இந்த ஒரு பிளேஸ் தான் வாக்கிங் கூட்டு போக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் இவங்களை இங்கே கூட்டு வந்தேன். வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், அனிமல்ஸை பார்த்தா இவங்க ஹைப்பராக ரியாக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த பாடி பெல்ட் போட்டு விட்ருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட் வந்து சும்மா தான் இருந்தது. நான் சும்மா போய் விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து லைட்டாக பயந்துட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அப்போ தான் எடுத்தது. இவங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொடுக்கும் போது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்த வழியவே மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் வந்து சூப்பர்னு தான் சொல்லணும். அட்லாஸ்ட் இப்போ வீட்டில் அழகியை விட்டுட்டு வேகாரை கூப்பிட்டு வந்தேன். வேகாரையும் அதே வழியில் தான் கூப்பிட்டு வந்தேன். பட் வேகாருக்கு வந்து ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணல, டக்குன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:15 இருக்கும். நான் வந்தப்போ டைம் வந்து 1 o'clock. ஸோ கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறேன். நான் போகிறப்ப லைட்டாக அவள் சேடாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.